நம்மளை பார்த்து ஏசு சொல்றாரு, நான் பெரிய டாக்டர் மாத்திரம் இல்ல, நானே பெரிய மருந்துன்னு சொல்றேன். கீலேயாத்தின் பிசின் தைலத்தை காட்டிலும் விலையேற பெற்ற மெடிசன் மருந்து இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய ரத்தம், ஒரே ஒரு பஸ்கா, அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிச்சு, பஸ்காவுடைய ரத்தத்தையும் பஸ்காவுடைய மாம்சத்தையும் புசித்து இஸ்ரவேல் ஜனங்க நடந்தான். அது எழுத்தின்படி ஆடு. ஆனால் நமக்கோ கொடுக்கப்பட்டது தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிற கிறிஸ்து. அவருடைய மாம்சத்தை, அந்த மெய்யான போஜனத்தை, அவருடைய ரத்தத்தை, அவருடைய வார்த்தைய, அவருடைய ஆவிய நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவரை புசித்து பானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் தினமும். நீங்க பைபிளை வாசிக்கும் போதெல்லாம் அவரை சாப்பிட்டு இருக்கீங்க. நீங்க ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில பேசும்போது அவரை குடிக்கிறீங்க. அதனாலதான் யாத்திராகம் 23, 25, 26 கர்த்தர் சொல்றாரு. வாசிங்க. என்னவா? அப்பவும் தண்ணீரு. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். அப்பத்தையும் தண்ணீரையும் குறித்து பேசின தேவன் புல் ஸ்டாப் வைக்கல. அங்க என்ன வச்சிருக்காரு? அரை புள்ளி. அப்படின்னா முடிவு பெறல. வசனம் பண்ணல, முடிவடையல. ஏன்னா வசனம் சொல்றது, ஏசு சொல்றாரு, இது இருக்கிற எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. அப்படின்னா அந்த கமா முதற்கொண்டு நம்மளை சுகமாக்கக்கூடியதா இருக்கு. அப்போ அந்த வார்த்தை முடியல. உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிக்கிறதினால் வியாதி உனக்கு வராது. வியாதி ஏன் வருது? 2 விஷயத்துல வரும். சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி. இந்த 2 விஷயத்துலதான் வியாதி என்ன பண்ண ஃபர்ஸ்ட், முதலாவது அதுதான். அதனால ஆண்டவர் பார்த்தார், வானத்து அப்பத்தை நான் உனக்கு தர்றேன், கண்மலையின் தண்ணீரை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன. வானத்து அப்பம், தூதர்கள் புசிக்கிற அந்த மண்ணா. ஏசு சொல்றாரு, அவங்க புசிச்சாங்க, செத்து போயிட்டாங்க. என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். நான் தான் வானத்திலிருந்து இறங்கின மெய்யான ஜீவப்பம். யோவான் 6:48. அவருதான் ஜீவ அப்பம். யோவான் 7:37. அவருதான் ஜீவ தண்ணீர். அப்போ அவருடைய அப்பத்தையும் அவருடைய தண்ணீரையும் நாம குடிக்காம விடும் பொழுதுதான் என்ன ஆகுனா நோய் என்ன பண்ணுது? சரியா சாப்பிடாம, சரியா தண்ணி குடிக்காம இருந்து பாருங்க, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல சொல்லுது, 24, 25. அவருடைய வார்த்தை உனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறதா.